ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? மீனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த சனி பகவான் தரப்போகிறார். அது என்ன பார்க்காத வாழ்க்கை? நாங்கள் என்னத்தை பார்க்கல, இப்போ பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் பிராண்ட் ஆனதெல்லாம் கம்மி, இனிமேல் சனி கொடுக்குற பிராண்ட் அதிகம். காரணம் என்னென்னா, மிதுனத்துக்கு சொன்னேன், தனுசுக்கு சொன்னேன், இப்போ அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு 10ஐ சனி பார்க்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 10 குடையவனோடு 10ஆம் இடத்தோடு 10ஆம் இப்போ ஏதோ ஒன்று 10ஓட நீங்கள் லிங்க் ஆகிட்டிங்கன்னா என்ன, உலக புகழ் பெறுவீர்கள். பாயிண்ட் நம்பர் 1 தான் உலக புகழ். சும்மாலாம் கிடையாது, இந்த பிராண்டு ஆயிடுவீங்க. ஸோ இப்போது மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை சனி புதிய தொழில், புதிதாக தொழில் பண்ணுவீங்க. எங்கேருந்துடா உங்களுக்கு மண்டை இப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி புதுசாக யோசிப்பீங்க. இதையே நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இதே எப்படி பண்ணக்கூடாது, அதில் ஒரு வருமானம் வரும்ல, இதே எப்படி பண்ணக்கூடாது, அதில் ஒரு வருமானம் வரும்ல. நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா, உடம்புல இந்த சனி பகவான் வரும்போது மீனராசிக்காரர்கள்லாம் பண்ணுற பெரிய தப்பே என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் மீனராசிக்கார அப்பா இருக்கார் அப்படின்னா தயவு செஞ்சு அவரை இயல்பாக இருக்க விடுங்க. மீனராசி நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒரு எல்இடி டிவி ஒன்று வாங்கி கொடுத்து, ஒரு புஷி சோஃபா ஒன்று வாங்கி கொடுத்து, அப்பா நீ இப்படியே லேஸ் பாக்கெட் ஒன்று கையில் கொடுத்து இப்படியே சாப்பிட்டுட்டே டிவி பாரு, ஜாலியாக இரு அப்படிங்கிறோம். நீங்கள் நல்லது செய்யலை, நீங்கள் ஒரு கெடுதல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு சண்டே ஆனால் வீட்டில் இருக்கிற ஃபேன்லாம் பிரித்து போட்டு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பரபரன்னு இருந்த ஒரு ஆள், அவரை நீங்கள் என்ன பண்ணி விட்டீங்க, கெடுத்து விட்டீங்க. இப்போ அவருக்கு வேலை பார்க்குறதே மறந்து போச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரை இன்னும் பிரச்சனை, இந்த 7.5 சனி இருக்குது, ஜென்ம சனி இருக்கும்போது நம்ம வேலையை எல்லோரும் செய்கிறாங்களேன்னு சந்தோஷப்படாதீங்க. கொஞ்ச நாள் உங்கள் வேலை மறந்துடும். உங்களுக்கு நிறைய ரிப்பேர் பண்ணாமே இருக்கீங்க. நண்பர்களே, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொன்னால் நம்புவீங்களா? சிரிக்காதீங்க, நான் சும்மா சொல்கிறேன். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அதை விட்டு 10 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்டாலும் மறந்து போச்சு. என் மண்டை ஃபுல்லாக சனி, குரு, புதன் இப்படி ஆகிட்டேன். ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எதை நீங்கள் செய்யவில்லையோ அது உங்களை விட்டு போயிடும். ராசியில் சனி பகவான் இருக்கும்பொழுது மந்தத்தன்மை கொடுக்கும். பேச்சாளர்களாக இருந்தால் தொடர்ந்து இப்போ தான் நிறையா பட்டிமன்றத்தில் பேசணும், என்ன வேலை இப்போ தான் அப்போ தான் அந்த வேலை மறக்காமல் இருக்கும். இந்த சனி வந்ததே எதுக்காகனா, எதுக்கு வேலை பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். நம்ம ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், நம்ம இனிமேல் வேலை செய்வோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ராசியில் சனி வந்து தரக்கூடிய மிகப்பெரிய எனிமிட்டி என்னென்னா, உங்களுக்கு நீங்களே எதிரியாக்குவார். என்ன சார் பிராண்டாக வாங்கிறீங்க, அப்புறம் இதுங்கிறீங்க. பிராண்ட் ஆகக்கூடிய அம்சத்தை இறைவன் தந்திருக்கிறார். இந்த நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது உங்கள் வேலை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நான் தூங்குறேன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பாருங்கள் தெரியும். நேற்று இரவு படுக்கும்போது 4 மணி 3 மணி காலையிலேருந்து. ஸோ ஒர்க்கு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சனி பகவானை ஈஸியாக வெல்லலாம். சனி உங்களுக்கு அடிக்ஷனை கொடுப்பார். புதுசாக ஒருத்தர் உங்களுக்கு சொல்லித்தரார். புதுசாக ஒருத்தர் ஒன்று சொல்லித்தராருன்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரமாக பரமபதம் போக போகிறீங்கன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவன் உங்களுக்கு நல்லது செய்யலை, உங்களை நாசம் பண்ணிகிட்ருக்கேன். துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம்னா இதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. 3, 7, 10 குரு பார்க்குறார். ஜாலியாக இருக்கு. எல்லாமே திரும்பதே தன்னா. உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையே, கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அடடா, எந்த வயசுலேயும் காதல் வருகிறது. நீங்கள் இதுக்கு நிறையா உங்களுக்கான லவ் மேட்டை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் நிறைய துணை இழந்தவர்கள்லாம் கூட உங்கள் லைஃப் இனிமேல் ஜாலியாக போக போகுது. யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் வள்ளி வர போரா. சாட்டர்டே ஆனால் போதும், சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி
இனிமே மீனராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. 7ஆம் இடத்துல சனி வந்து 7 பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? ஒரே லவ்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுவார். அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ நீங்கள் வேறு வழியில் ஒய்ஃபை தான் லவ் பண்ணி ஆகணும், அதையே பண்ணுங்கள். ஸோ அடுத்து 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மிகப்பெரிய தொழிலதிபராக்குவார். நல்லா யோசிப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி. சனியோட ஸ்டைலே என்ன தெரியுமா பிருந்தா? உடம்பை அப்படி கசக்கி பிழிவார். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு வெற்றி விழாவில் சொல்லியிருப்பார். என்னது? கூலி படம்னு நினைக்கிறேன். இந்த உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உடம்பை பெண்ட் எடுக்கணும், அப்போ தான் உடம்புல கழிவுகள் இருக்காது, நல்லா தூக்கம் வரும். நம்ம உடம்புக்கு சோகம் கொடுக்குறோம் பேருன்னு நம்ம பாய்சன் தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அப்போ சனி பகவான் உங்களை பெண்ட் எடுப்பார். ஷாப்பில் இருக்கவங்க 2 சீட்டு பார்ப்பீங்க, கடும் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் தான் அடுத்து விபி. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை கம்பெனி மேலே தூக்கி வச்சுருவார். யானை எப்படி இப்படி தலைமையில தூக்கி வைக்குதோ அப்படி உங்களை தூக்கி மேலே வச்சுருவார் சனி. கண்டிஷன் சப்ளை வேண்டாம். அப்புறம் தேவையில்லாத காதல். அது என்ன தேவையான காதல், தேவையில்லாத காதல்? முறையாக வர்ற காதல், முறைக்காதல், இல்லை முறையில்லாத காதல், அது வேண்டாம். 7 சனி பார்த்துட்டு இருக்கார். சனி ஒரு பெரம்பு குச்சி வச்சுட்டு ரெடியாக இருக்கார். விளையாடு, ஜாலியாக இரு, என்ன வேணால் ஜாலியாக இருங்க, என்ன வேணால் சம்பாதிங்க. சனி கண்டுக்கவே மாட்டார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஷேட்டையெல்லாம் பண்ணால் பிடிச்சி போட்டுருவார். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ 10 பார்க்குறார். புதிய தொழில் முனைவுகள் வரும். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட இதை பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணலாமே, ஒரு மிஷின் வாங்கி போட்டால் இந்த இடம் சும்மா தானே இருக்குது, ஒரு மிஷின் வச்சு ஓட்டினா ஒரு மாதம் ஒரு 20,000 வருமே, 30,000 வருமேனா மதிப்பு கொடுங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், என்னை சேர்த்துக்கோங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. நன்றாக புரிஞ்சு. தொழில் இப்படி தான் டெவலப் ஆகும். சொல்கிறவனே ஆமாம் இந்த 20,000க்கு போய் நான் வேலை செய்யணுமான்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராசியில் சனி பகவான் இருக்கும்போது நிறைய பிஸ்னஸ் ஆஃபர் தருவார். ஆனால் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. போதைப் புலன்களை வருடிவிடும் பொழுதுபோக்கு சாதனங்களிலிருந்து விடுபடுங்கள். வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா பொருளாதார விஷயங்களை பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7 சனி பார்க்குறார். ஒரே இல்லறம் தான், இல்லறம் நல்லறம் எல்லாம். சனி பகவான் 7 பார்க்கும்போது லவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து தாம்பத்திய வாழ்க்கை எல்லாம் சரியாகும். கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பு? 100க்கு 200 மதிப்பெண் தரலாம். பிரமாதமாக இருக்குது. ஜென்மசனி தான். ஜென்மசனி இருந்தாலும் அது குருவோட வீடு. சனி 10 பார்க்குறார். அது யோசிச்சு சொல்லணும். எல்லா ஜென்மசனியும் ஜென்மசனி அல்ல. கும்பத்துக்கு உட்காந்துருந்தார், 10 பார்த்தார் இல்லையே. 10 குரு பார்க்கும் பொழுது, சனி பார்க்கும் பொழுது அத்தனை பெரிய உயரத்திற்கு இட்டு செல்வார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயருகிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான். ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும். சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு, அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வருஷம் வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது.
அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல், இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்கு. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி.